ஏச்சி, நீங்க சொன்ன மாதிரியே சில்பாக்கும் அலெக்ஸுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆச்சி. இப்பதான் யாட்டி இந்த ஆச்சிய நீ என்னன்னுட்டி நினைச்ச? ஆச்சி ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன்னா அதை நடத்தி காட்டாம விடவே மாட்டோம்ட்டி. என்னட்டி சரோஜா, என்னமோ பெரிய இவளாட்டம் சவால் விட்ட சவால். இப்ப உன் சவாலெல்லாம் காத்துல பறந்துருச்ச. இப்ப எங்கிட்டு போய் உன் மூஞ்ச வைப்ப? என்னமோ பெரிய இவளாட்டம் நான் நெட்டவழிய கல்யாணம் முடிச்சிருவேன் வச்சிருவேன் அப்படி இப்படி ஆச்சா ஊச்சான்னு கடைசி பாத்தியா உன் மவனுக்கும் சிலுப்பாவுக்கும் தான் கல்யாணம் நடந்திருக்கு. இது கடவுள் போட்ட முடிச்சுட்டு இதை யாராலையும் மாத்த முடியாது. உன் மகன் செஞ்ச தப்புக்கு இதுதான் பட்டி தண்டனை. ஒழுங்கு மரியாதையா சில்பா வயிற்றுல வளர்ற பிள்ளைய நல்லபடியா பெத்து பேரனோ பேத்தியோ வருவாவா கொஞ்சிக்கிட்டு பேசாம கிடந்துரு. தேவையில்லாத வேலைகளை பார்த்துட்டு தெரியாத சொல்லிட்டு அம்முடுத்தான். கல்யாணம் நீங்க நடத்தி வச்சுட்டா சில்பாவை கூட்டிட்டு போய் என் மகனோட வச்சு வாழ வச்சிருவேன் நீங்க நினைக்கீங்களோ? இது ஒரு காலமும் நடக்காது. நீங்க கல்யாணம் பண்ணி வச்சாப்புல அவங்க 2 பேரும் புருஷ முண்டாட்டி ஆயிடுவாங்களா? என் மகன் கட்டின தாலிய அத்தரிய எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுட்டி. ஏட்டி பெரிய இவளாட்டம் பேசாத சரியா? உன் மகன் ஊரறிய நாடறிய தாலி கட்டியிருக்கான் அந்த புள்ள கழுத்துல. அதை 1 கோடி சனம் வேடிக்கை பார்த்துருச்சுட்டி. இனி மாத்தவே முடியாது. உனக்கு மர்மவா சிலுப்பாதான். என்னமோ நீ மட்டும் ஒழுக்கமா கல்யாணம் முடிச்சுட்டு வந்த மாதிரி பெரிய எவ்வளாட்டம் தயத்தக்கன்னு குதிக்க ஒழுங்கு மரியாதையை சில்பாவை கூட்டிட்டு போய் வாழ வைக்கிற வழியை பாரு. அதனால நம்ம தப்பு செஞ்சிட்டோம், இனிமே தப்பு செய்யாம திருந்தி வாழ்வோன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு நல்ல மருமவாட்டி நல்ல குணம் கூட்டிட்டு போய் வாழ வை. ஏய் சில்பா, கொஞ்சம் கூட அறிவியே இல்லை. என்ன நீ வாழவே விட மாட்டியா? தேவையில்லாம பின்னாடி வந்து ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன என்னன்னு கேட்குறேன். நான் பழைய மாதிரி இருக்க மாட்டேன். நீ கெட்டின தாலி என் கழுத்தில் இருக்கு பார்த்துக்க. இனிமேலாம் மிரட்டிட்டு தெரிஞ்ச அவ்வளோதான் பார்த்துக்க. இந்த பழைய சில்பாவா உங்ககிட்ட அழுதுகிட்டு அப்படியே உன் காலில் விழுந்துட்டு கிடப்பேன்னு நினைக்கியோ? அது மட்டும் முடியவே முடியாது. இனிமே தான் இருக்கு உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும். இனிமே என் ஆட்டம் ஆரம்பம். எனக்கும் என் வயிற்றுல இருக்க உன் பிள்ளைக்கும் நீ பதில் சொல்லியே தான் தீரணும். என்ன இவ தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளை கையில காலில் விழுந்துக்கிட்டு அழுதுகிட்டு தெரிஞ்சா இப்போ என்னமோ பெரிய இவளாட்டம் பேசுறா. தாலி கட்டவும் இவளுக்கு திமிர் ஏறிடுச்சோ? திமிர அடக்குறேன். என்ன மொட்டை, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதை கிளம்புற வழியை பாரு. வா வீட்டுக்கு போவோம். என்ன இவ உண்மையிலே நம்மளை அதிகாரமாக பேச ஆரம்பிச்சிட்டாலே. சரி, நம்ம பிள்ளை இவ வயிற்றுல வளருது, அந்த ஒரு காரணத்துக்காண்டியாவது இவளை நம்ம கூட்டு போய் தான் ஆகணும். வேற வழி இல்லை. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இந்த பிள்ளையை எப்படியாவது கொன்னுட்டு இவளை எப்படியாவது விரட்டி விடணும். ஏட்டே ரொம்ப யோசிக்காத, போ மருமகளை ஆரத்தி எடுத்து உன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வாழ வை. எங்களுக்கு தெரியும் உன் வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்துட்டு பண்ண. சி இவளை எப்படியாவது விரட்டி விடலான்னு பார்த்தா ஊர் முன்னாடி வச்சு என் மவனை அந்த சில்பா கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டாளுவோ. உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. சரி கூட்டிட்டு போவோம். எம்மா என்னல வேணும்? எம்மா இப்ப என்னம்மா பண்றது? என்ன பண்றதுன்னா தாலி கட்டினேல கூட்டிட்டு வா, வேற வழி இல்லை. சரிம்மா வாடி வா. என் வீட்டுக்கு வந்த பிறல உனக்கு இருக்கு. எப்படியாவது உன் குழந்தைய களைச்சி உனைய நான் இந்த ஊரை விட்டே விரட்டல. என் பேரு சரோஜா இல்லை. ஏ அப்பாடி, ஜோடி பொருத்தம் ரொம்ப அழகால இருக்கு. ஏட்டி நெட்டவள்ளி, நினைச்ச மாதிரி பாபுவா கல்யாணம் முடிச்சுட்டு இல்லட்டே ஏட்டி சந்தோஷமா? ஏச்சி இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் ஆச்சு காரணம். நீங்க இல்லைன்னா நேரம் நான் பாபுவை கல்யாணம் முடிச்சிருக்கவே முடியாது. அப்படிலாம் இல்லட்டி, உங்க உண்மையான காதல் தான் உங்க காதலை சேர்த்து வச்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆமா ஆமா, யார் யாருக்கு யாருன்னு கடவுள் போட்டு முடிச்சு இது யாராலையும் மாற்ற முடியாது. நெட்டவள்ளிக்கு பாபு, பாபுவுக்கு நெட்டவள்ளி, இதுதான் கடவுள் போட்ட முடிச்சு. இதை யாரால மாற்ற முடியும் சொல்லுங்க பாப்போம். அது என்னமோ உண்மைதான் பொண்ணாத்தா. நான் கூட கல்யாணம் நடக்காதோன்னு நினைச்சேன். எப்படியா ஒரு வழியா நடந்து முடிஞ்சு போச்சு. ஏக்கா உங்க மக ரொம்ப அழகா இருக்கால்லக்கா. இத்தனை நாள் அந்த பேண்ட் சட்டையிலே திரிவா பார்த்துக்கிடுங்க. இப்ப பாருங்க, கை நிறைய வளையல், தலையில பூவு, அது இதுன்னு நகை சேலையெல்லாம் கட்டி ரொம்ப அழகா இருக்காக்கா. நெட்டவழியை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இதுதான் அவளுக்கு லட்சணமா இருக்கு.
கேட்டி நயன்தாரா, வீட்டுல எல்லாமே இருக்கட்டி, இவளுக்கு எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன் பாத்துக்க. ஆனா இப்ப ஒண்ணு கூட எடுத்து போடவும் மாட்டா. சேலை தாவணின்னு நிறைய இருக்கட்டி, ஆனா இந்த பேண்ட் சட்டையை தாங்கி போட்டு மாட்டிக்கிறான். என்ன செய்ய, அப்படியே வளர்ந்துட்டா. ஒத்த பிள்ளையில நாங்களும் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். போற இடத்துல எப்படி இருக்க போறான்னு தெரியல. ஒத்த பிள்ளைன்னு சூதுவாது தெரியாம வளர்த்து போட்டேன். இப்ப என்ன பண்ணனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா, இதுக்கெல்லாம் போட்டு எதுக்குக்கா அழுகுறீங்க? கல்யாணம் தானே முடிச்சு போறா. இதுக்கு நீங்க அழ வேண்டாங்க்கா, சந்தோஷம்தான் படணும். அப்படி இல்லை நயன்தாரா, ஒத்த பிள்ளைன்னு கண்ணுக்கு கண்ணா வளர்த்தோம். இப்ப பாரு, அவளும் என்ன விட்டுட்டு போறா. அக்கா, எங்கக்கா போயிட போறா? ஒரு தெரு தாண்டினா நெட்டவள்ளி வீடு. அவ வார வாரம் வார வாரம் என்ன டெய்லியுமே வந்து பாப்பாக்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. உங்க அப்பா தான் ரொம்ப பாவம், கண்ணுக்கு கண்ணா வளர்த்தாரு. கல்யாணம் முடிச்சு இப்ப அடுத்த வீட்டுக்கு போறான்னு தெரிஞ்சதும் அந்த மனுஷனால ஜீர்ணிக்கவே முடியல. வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. மக முன்னாடி வந்து அழுந்தா அவளும் அழுதுருவாள்ல, அவன் சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லி வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. என்ன செய்ய, பொம்பளை பிள்ளைய பெத்தாலே இதான் நிலைமை. என் மக நல்லபடியா இருந்தா அதுவே போதும். ஏக்க, நெட்டவள்ளியோட தங்கமான குணத்துக்கு அவன் நல்லா இருப்பாக்க. பாபு நல்லா பாத்துக்கிடுவாரு. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கக்க. ஆமா, நீ சொல்றதும் கரெக்டு தான். நான் என் மாப்பிள்ள பாபுவையும் இந்த ஆட்சியும் நம்பிதான் அந்த வீட்டுல பொண்ணு கொடுக்கேன். வேற யாரு மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. பாத்தீங்களா, அவங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு கூட வரல. அவங்களுக்கு பிடிக்கலையோ என்னமோ. யாருக்கா சொன்னா? அவங்க அம்மா வந்தால, நீங்க பாக்கலையா? ஏட்டி கீதா, ஏட்டி நீ எப்ப வந்த? ஏட்டி 2 நாளா ஆளை காணமாட்டி. ஏட்டி எங்க போன? ஏக்கா, அந்த கதையை நீங்க ஏங்கா கேக்குதையோ? ஏக்கா, தொண்டை கரகரன்னு இருக்குண்டு. சரி, ஒரு துளசி டீ போட்டு குடிப்போம்னு நம்ம ஊர் காட்டுக்குள்ள ஒரு பாலடைஞ்ச மண்டபம் இருக்குல்லக்க, அது பக்கத்துல போய் குடுங்கணுங்க. அங்க சத்தம் கேட்டுச்சுன்னு என்ன ஒண்ணு போய் ஓடி போய் பார்த்தா அந்த அலெக்ஸ் பைய இந்த ஷில்பாவை சேர்ல கட்டி போட்டு வச்சிருந்தாமக்க. இவன் எதுக்கு இந்த பிள்ளைய கட்டி வச்சிருக்கான்னு போய் கேட்டமுக்க. என்னையும் பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. 2 நாளுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாம கிடந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்தோம். ஏட்டி, நீதான் ஷில்பாவை கூட்டிட்டு வந்தியா? ஏட்டி, ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்கட்டி. ஆமாக்க, அந்த அலெக்ஸு அந்த ஷில்பா பிள்ளைய ரொம்ப ஏமாத்திருக்காங்க. எனக்கே பார்க்க பாவமா இருந்துச்சு. 2 நாள் கட்டி போட்டிருந்தாங்கல்ல, அப்பதான் இந்த கதையவே என்கிட்ட சொன்னான். சரி அப்படின்ட்டு அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேங்க. ஏட்டி, ரொம்ப நல்லதா போச்சுட்டி. நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்க. சரி சரி, இதை பத்தி நம்ம இப்ப பேச வேணாம், அப்புறமா பேசுவோம். பொண்ணு மாப்பிள்ளைகளை பார்ப்போம். ஏக்கா, நீங்க சாப்பிட வரையலா? இல்லட்டி, எனக்கு பசிக்கல. ஏக்கா, 2 நாளா கட்டி போட்டு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இக்க என்னக்கு சாப்பாடுக்கா போடுறதாவோ? நான் போய் சாப்பிட்டு வந்துடட்டுமா? ஏட்டி, அப்படியா? சரி சரி சரி, போ. அங்க மட்டன் பிரியாணி போடுறாங்க, முதல்ல போய் சாப்பிட்டு வந்துரு. ஆமாக்க, முதல் ரவுண்டு போய் முடிச்சுட்டு வரணும். இன்னைக்கு எப்படியாவது ஒரு 5-6 ரவுண்டாவது முடிச்சிடணுங்க. முடிச்சுட்டு வீட்டுல இருந்து பாத்திரம் அள்ளி எடுத்துட்டு வந்து அள்ளிட்டு போகணுங்க. ஏட்டி, ஒன்ன மாத்தவே முடியாது. போ போ, போய் உன் வேலையை போய் பாரு. ஏக்க, கண்ணு வைக்காது ஏக்க. நான் இன்னைக்கு தமக்க 2 நாள் கழிச்சு சாப்பிட போறேன். சரி டீ, போ போ, சீக்கிரமா போ. சாப்பாடு கல்யாணம் ஆயிரப்போகுது. அப்படியாக்க, இந்த போறேன்க்க, போறேன். உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் போறேன்க்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா நெட்டவள்ளிக்கும் பாபுவுக்கும் கல்யாணத்தை நடத்தி முடிச்சாச்சு. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.